பஸ் ஸ்டாப்ல பஸ் லேட்டா தான் வருது, நேரத்துக்கு வரவே மாட்டேங்குது. ஓ, வீட்ல இருந்து கிளம்பும் போதே மணி லேட் ஆகிருச்சு. இங்க வேற வந்து இப்படி நின்னுக்கிட்டு இருக்கோம். லேட்டா போனா ஆபீஸ்ல இனி கிளிப்பாங்களே. ஒரு சேரட்டா வந்தா கூட ஏறி போயிடலான்னு பார்த்தா அது கூட வர மாட்டேங்குதே. கடவுளே, ஏன் இப்படி என்னைய சோதிக்கிற? சீக்கிரமாவது ஏதாவது வண்டியை அனுப்பி வை. ஓ காட், நிக்க லேட் ஆகிக்கிட்டே இருக்கே. இது என்ன பிரியா பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா? பிரியா, என்ன பிரியா இங்க நிக்கிறீங்க? சார், அது ஆபீஸ்க்கு வரதுக்காக தான் சார் பஸ் ஸ்டாப்ல நின்னுக்கிட்டு இருக்கேன். ஒரு பஸ் கூட வரவே இல்ல. சரிதான், இப்ப ஏன் மணி 9:30 ஆயிருச்சு. இனிமே நீங்க ஆபீஸ்க்கு வரவா? நான் 8:30ல இருந்து பஸ் ஸ்டாப்ல நிக்கிறேன் சார். சரி பிரியா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானும் ஆபீஸ்க்கு தான் போறேன். வாங்க, பைக்லயே போகலாம். சார், என்ன பிரியா, நானும் ஆபீஸ்க்கு தான் போறேன்னு சொல்றேன். வாங்களே போவோம். நிக்க லேட்டா தான் ஆயிக்கிட்டு இருக்கு. சரி, போவோம். பாருங்களா, இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த பஸ் ஸ்டாப்லயே நிக்க போறீங்களா? சார், நானும் வரேன். போகலாமா பிரியா? போகலாம் சார். ஏய் சிவா, இதான் கரெக்டான சான்ஸ். ஆபீஸ்ல இவள சுத்தி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டமே நிக்குது. இவட்ட பேசவே முடியல. இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படியாவது பிரியாட்ட நம்ம லவ் சொல்லியே ஆகணும். பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே. ஒரு அலையாய் வந்து என்னை அடித்தாய், கடலாய் மாறி என்னை இழுத்தாய், என் பதாகை தாங்கிய உன்முகம் உன்முகம் என்று மறையாதே. என்னது ஊர்காட்டுக்குள்ள பொம்பளைகளையே காணா? மரத்தடியில ஒருத்தவங்க வயசானவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு பாப்போமே. ஊருக்குள்ள வேலைக்கு ஆட்களை தேடி தேடி காலு வந்து கடுத்து போச்சு. இந்த ஆம்பளை பயிர்களை வேலைக்கு கூப்பிட்டா 1000 ரூபாய் கொடு 2000 கொடுன்னு கேட்கறாங்க. பொம்பளைகளை கூப்பிட்டா கொஞ்சம் குறையுமே தான் இப்படி ஊர்காடா சுத்திக்கிட்டு வாரு. ஒரு பொம்பளை கண்ணில் ஆம்பளையே. பாட்டி பாட்டி, நான் தான் பாட்டி, நான் தான். நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன் பாட்டி. என்கிட்ட நிறைய சொத்து பத்து நிறைய நிலங்கள்லாம் இருக்கு. வேலைக்கு ஆள் தேவை பாட்டி. அதான் சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு வரேன். ஒரு பொம்பளை ஆட்களையும் காணா. அதான் உங்களுக்கு ஏதாவது பொம்பளை ஆட்கள் இருந்தா சொல்லுங்க பாட்டி. உங்க விட்டு நிலத்துல களை எடுக்கணும் பாட்டி. அதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கேன். 1000 ரூபாயா? களை எடுக்கிறதுக்கு 1000 ரூபாயா?
பாருங்க பாட்டி, ஆம்பளைங்க வேலைக்கு வர்றதுக்கே 300 ரூபா 400 ரூபா தான் கேக்குறாங்க. நீங்க பொண்ணு நாட்டிகளை வேலைக்கு கூப்பிடுறதுக்கு இம்புட்டு சம்பளம் கேக்குறீங்க? அங்கெல்லாம் நிறைய வேலையில இல்ல பாட்டி, தலையை மட்டும்தான் எடுக்கணும். ஒரு 4-5 பொம்பளைகளை கூட்டிட்டு வாங்களே. ஒரு வாரம் இருக்கும் பாட்டி. சரி பாட்டி, நீங்க கேட்ட மாதிரி குறையாம நான் சம்பளத்தை கொடுக்குறேன். எனக்கு குறைஞ்சது 5-6 பொம்பளைக்கே வேணும் பாட்டி. கூட்டிட்டு வந்துருவீங்களா? பக்கத்து ஊர்ல மெயின்ல இருக்கிற வயக்காடு, அங்கதான் வேலை பாட்டி. கூட்டிட்டு சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு வேலை மெயினா நடந்தாகணும். 10-15 நாளைக்குள்ளே வேலையை முடிச்சு தர மாதிரி தர சொல்லுங்க. அடுத்து நான் இல்லாம பண்ணணும். பாருங்க பாட்டி, 100 நாள் வேலைக்கு போய் நல்ல கொரட்டை விட்டு தூங்குறது, பக்கத்து வீட்டு கதையை பத்தி பேசுறது, நல்லா தின்னுட்டு தூங்குறது, அப்படிலாம் இருக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. வேலைக்கு வந்தமா மாங்கு வேலையை பார்த்தமான்னு இருக்கணும். நான் சம்பளம்னா ஒண்ணும் குறை வைக்க மாட்டேன். 300 ரூபா கொடுப்பேன். நல்ல வேலை பார்த்தா 350 ரூபா தரேன் பாட்டி. பிரியாட்ட நான் எப்படி பேச போறேன் கடவுளே? சிவா, ஏன் இப்படி ஸ்லோவா போய்கிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்க்கு லேட் ஆகுதுல, கொஞ்சம் ஸ்பீடா தான் போங்களே. பிரியா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசலாமா? என்கிட்ட என்ன பேச போறீங்க சிவா? ஒரு விஷயம் இருக்கு, அந்த லெக்ல நிப்பாட்டி சொல்றேன். சிவா சார், என்கிட்ட என்ன சொல்லணும்? ஒன்னும் புரியலையே. சொல்லு ராணி அக்கா, என்ன விஷயம்? நமக்கு வேலை இருக்காமடி. 100 நாள் வேலையா? என்னக்கா சொல்ற? 100 நாள் வேலையில இல்லட்டி, பக்கத்து ஊர்ல பெரிய பணக்காரரு, அவர் தோப்புல களை எடுக்கணுமாடி. ஒரு நாளைக்கு 300 ரூபா 350 ரூபா குடுக்கறாரு. அதான் ஆச்சி வந்து என்னையும் வேலைக்கு கூப்பிட்டாங்க. கிளம்பி இருடி, வசந்திட்டையும் சொல்லு, போயிட்டு வந்துருவோம். சரிக்கா, வீட்டுல பொழுதோட தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு செத்த அங்கிட்டு போய் வேலையை பார்த்தா 300 ரூபா 350 ரூபா கிடைக்கும். சரிக்கா, நானும் வசந்தி அக்காவும் வந்துடுறோம். எங்கக்கா வேலை? இருடி, ஆச்சிட்ட கேட்டு சொல்றேன். ஆச்சி, எங்க ஆச்சி வேலை? பக்கத்து ஊர்கிட்ட பெரிய வயலா இருக்காம்ல, அந்த வயல்ல தாண்டி வேலை. ஓ அப்படியா? சின்ன பொண்ணு, பக்கத்து ஊர்ல பெரிய வயலா இருக்காம்ல, அங்க தாண்டி வேலையா? சரிக்கா, நானும் வசந்தி அக்கா ஸ்ட்ரைட்டா அங்க வந்துடுறோம். நீனும் ஆச்சியும் வந்துருங்க. சரி சின்ன பொண்ணு, சரி சரி. அக்கா, மறந்துடாம மத்தியானம் சாப்பாடையும் எடுத்துட்டு வாக்கா. சரி சின்ன பொண்ணு. ஆச்சி சொல்லிட்டேன் ஆச்சி, அவ அப்படியே நேரா அந்த லெக்கே வந்துடுறாள. ஆச்சி ராணி, மொத்தம் எத்தனை பேருடி? 1, சின்ன பொண்ணு 2, வசந்தி 3, உங்களோட சேர்த்து 4 பேர் ஆச்சி. ஆச்சி, அந்த ஆளு 5-6 பேர்ல கேட்டாரு, இன்னும் ஒரு ஆளா இருந்தா கூட பரவாயில்லையா? ஆச்சி, போற வழியில சரோஜாக்கா வீடு இருக்குல, அங்கேயும் கேட்போம், அவங்களும் வருவாங்க ஆச்சி, கூட்டிட்டு போவோம். சரி சரி, சீக்கிரமா வா, போவோம். ஆச்சி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தானே வேலை? இல்லட்டி ராணி, ஒரு வாரம் அதுக்கு மேல வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. நம்ம எப்படியும் 4000 5000 பேத்திரலாம்.
சிவா சார் ஏதோ விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தீங்க. என்ன சார் விஷயம், டக்குன்னு சொல்லுங்க. வா பிரியா, உட்கார்ந்து பேசுவோம். சார் எனக்கு ஆபீஸ்க்கு வேற லேட் ஆகிட்டு இருக்கு சார். முக்கியமான வேலையெல்லாம் முடிக்க வேண்டியது இருக்கு. என்ன விஷயம்னு சொல்லுங்க சார். உட்கார்றதுக்குலாம் நேரம் இல்ல. பிரியா, அந்த ஆபீஸே என்னட்டு தான். கொஞ்சம் உட்காரு பிரியா, பேசிட்டு அப்புறமாட்டி போவோம். என்ன விஷயம் சார் சொல்லவும் மாட்டாங்க. பிரியா, ஏன் நின்னுக்கிட்டே இருக்க? இங்க வந்து உட்காரு. சார் பரவாயில்ல சார், என்ன விஷயம்னு சொல்லுங்க. சீக்கிரமா ஆபீஸ்க்கு போகணும்ல. அது என்ன விஷயமே சார் சொல்ல மாட்டாங்களே. பிரியா, என்னைக்கு என் ஆபீஸ்ல வந்து நீ ஜாயின் பண்ணியோ அன்னையில இருந்து உன்னைய நான் லவ் பண்றேன் பிரியா. சார் பிரியா, எதுக்கு சாக்காகுற? உனக்கும் என் மேல லவ் இருக்குன்னு எனக்கு தெரியும். சார் அது உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நீ என்னைக்கு முதல்ல ஆபீஸ்க்கு வந்தியோ அப்ப இருந்து என் மனசு என்கிட்ட இல்ல பிரியா. கல்யாணம் பண்ணுனா நான் உன்னைத்தான் பண்ணணும்னு அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். பிரியா, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? சார் அது பிடிக்கலையா பிரியா? எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. நான் பாட்டுக்கு கற்பனை வளர்த்துக்க கூடாதுல்ல. சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா கல்யாணம் லவ் அதெல்லாம் சரியா வருமானு எனக்கு தெரியலையே சார். நீங்க பெரிய பணக்காரவங்க, நாங்க மிடில் கிளாஸ் சார். நான் வேலைக்கு போனா தான் நாங்க சாப்பிட முடியும். பிரியா, பணக்காரன் ஏழைன்னு பார்த்து லவ் எல்லாம் வராது பிரியா. இப்ப எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, உனக்கு என்னைய பிடிச்சிருக்கா? பின்னாடி வர பிரச்சனைய பின்னாடி பாத்துக்கலாம். எங்க குடும்பத்துக்கு இது செட் ஆகுமா என்னன்னு எனக்கு தெரியலையே சார். பிரியா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடறான் பிரியா. ஓகே, உனக்கு என்னைய பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இனிமே உன்னைய நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் பிரியா. சார் உங்களை பிடிக்கலன்னா இல்ல சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் பிரியா, பிடிக்குது இல்ல? அப்ப லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கிருவோம். பிரியா, இந்த சிரிப்பை நான் சம்மதம்னு எடுத்துக்கலாமா? என் மேல உனக்கு விருப்பம் இருக்கத்தானே செய்யுது. சார் உங்களை பிடிக்காத ஆளு இருக்க முடியுமா சார்? ஆபீஸ்ல எத்தனை பொண்ணுங்க உங்க பின்னாடி சுத்துதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியா, அப்ப ஆபீஸ்ல என்னையே தான் நீ நோட் பண்ணிருக்க. வேலை ஒழுங்கா பாக்கல. வேலையும் பாப்பேன் சார், உங்களையும் பாப்பேன். கவிதையே தெரியுமா உனக்காகவே நான் அடி, இதயமே தெரியுமா உனக்காகவே நான் அடி, இமை மூட மறைக்கின்றதே அவளே, இதழ் சொல்ல துடிக்கின்றதே காதலே. ஏய் குதிரவாளு, இவ்வளவு நாள் என் மேல லவ் வச்சுக்கிட்டு நீ மறைச்சு வச்சிருந்திருக்க. சரியான கேடிதான். சிவா சார், நானும் எப்போ உங்க ஆபீஸ்க்கு முதல்ல வந்தனோ அப்பையில இருந்து உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா நான் வெளிய படுத்துனதே கிடையாது. நம்ம ரெண்டு பேரும் என்னமோ ஒரே மாதிரி இருந்திருக்கு. ஐ லவ் யூ பிரியா. சார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் பிரியா. என்ன நடந்தாலும் நான் உன்னை விடவே மாட்டேன். சார் என்ன நடந்தாலும் விட மாட்டீங்கல்ல? என்னை ஏமாத்திட்டு போயிட மாட்டீங்கல்ல? இந்த உலகத்துல உசுறு இருக்கிற வரைக்கும் நீதான் எனக்கு பொண்டாட்டி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. வடி 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 கியூட் பொண்டாட்டி. நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி. வடி 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 கியூட் பொண்டாட்டி. இதான் சிவா சார் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். நம்ம பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் நல்லா சிரிக்க வச்சு ஜாலியா வச்சுக்கிறீங்கல்ல, அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிவா சார். ஏய் குதிரவாளு, இவ்வளவு நேரம் சிவா சிவான்னு கூப்பிட்ட, இப்ப வந்து சிவா சாரா? அது அப்படித்தான். இனிமே நான் சிவா சார் தான் கூப்பிடுவேன். ஏய், இந்த விஷயத்தை தான் பிரியா உங்ககிட்ட எத்தனை நாள் சொல்லணும் ஏங்கிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? ஆனா எனக்கும் கொஞ்சம் மனசுல பயம் இருக்கத்தான் இருந்துச்சு. உடனே என்னைய பிடிக்கல நீ சொல்லிட்டா என்ன செய்யறது? எப்படியோ ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சு உங்ககிட்ட லவ் சொல்லிட்டேன். இப்பதான் பெரிய பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. சார் அப்ப நான் வேலைக்கு சேர்ந்தனால இருந்து என்கிட்ட சொல்லணும் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்களா? பின்ன ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராத்திரியும் எனக்கு தூக்கமே வராது பிரியா. இன்னைக்கு சொல்லிடலாம் நாளைக்கு சொல்லிடலான்னு போய்கிட்டே இருக்கும் நாட்கள். ஆனா உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியமே இல்ல பிரியா. உனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இருக்காதா பிரியா? எனக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது சார். உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போலதான் எனக்கு தோணும். இந்த பொம்பளைங்களே இப்படித்தானே, என்னதான் மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் மனசுக்குள்ளேயே போட்டு புதைச்சிருவாங்க. எங்களுக்கு வெக்கம் இருக்கும்ல, அதான் சொல்லல. ஆ ஆ ஆ ஆ உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்ல, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லை, வாழ்ந்தால் உன்னோடு மட்டும்தான் வாழுவேன், இல்லையேல் மண்ணோடு
போய் தான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான், உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான். சிவா சார், எந்த சூழ்நிலையிலும் என்னைய கைவிட்ட மாட்டீங்களே. பிரியா, வேணும்னா இன்னைக்கு கோயில்ல போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? அப்புறம் என்ன பிரியா, என் உசுரும் உடலும் உனக்கு தான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன செஞ்சேன் நீ நம்புவ? இல்ல சார், எங்க குடும்பத்தை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு, அததான் சார். மித்தபடி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என்னைய நீங்க கைவிட மாட்டீங்கன்னு நான் நம்பத்தான் செய்யறேன். பிரியா, கொஞ்ச நாள் மட்டும் நீ பொறுத்துக்க. எங்க வீட்டுல எங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லி பர்மிஷன் வாங்கி உங்க வீட்டுலயே நான் வந்து பொண்ணு கேக்குறேன். ஓகேவா? சார், உங்க ஸ்டேட்டஸுக்கு அம்மா அப்பா என்னைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்குருவாங்களா சார்? பிரியா, டோன்ட் வரி, பி ஹாப்பி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ எப்பயும் போல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தா போதும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பிரியா. இந்த நாளை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஏன்னா என் பிரியா என்கிட்ட லவ் சொன்ன முதல் நாள், என் வாழ்க்கையில பெரிய அதிசயம் நடந்த நாள். என்னம்மா ராதிகா, ஏன் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு நடுகால நின்றுகிட்டு இருக்க? எதுவும் அழகி போட்டிக்கு போறியா? அட போங்க அண்ணி. அம்மாடி மருமகளே, என் மக தலையில பேனா இலையுதா, ரொம்ப கடிக்குதா. அதான் உன்னை பேன் பார்க்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டா மருமகளே, கொஞ்சம் பார்த்து விடு. எத்தே, எனக்கு முக்கியமான வெளியில போக வேண்டிய வேலை இருக்குதே. நான் எப்படி பார்க்க முடியும்? நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதானே? மருமகளே, என்னால முடிஞ்ச நான் பார்த்திருக்க மாட்டேனா? எனக்கு கண்ணு இளவு வேற சரியா தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி வாங்கி தாங்க, கண்ணாடி வாங்கி தாங்கன்னு சொன்னாலும் நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. எத்தே, அது அவங்க அடுத்த மாசம் போலாம் தான் சொல்லிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு. ஏதாச்சும் ஒண்ணு கேட்டா அடுத்த மாசம், 4வது மாசம், 5வது மாசம் சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பா என்னமா அரிக்குது? ராதிகா, என்னம்மா ஆச்சு? ஏண்டி இப்படி வருத்தப்படுறேன்னு சொல்லிரவா? எம்மா என் தலையில பேனு தலைவெறி கோலமா ஆடிக்கிட்டு இருக்குமா, என்னால தாங்க முடியல. சில்லு சில்லு சில்லுன்னு கடிச்சிட்டே இருக்கு. மருமகளே, தயவு செய்து என் மகளுக்கு பேனை பார்த்து விடுடி. கொஞ்ச நேரத்துல பைத்தியமாவே ஆயிருவ போல இருக்கே. இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டிய வேலை இருக்குதே. என்னது வேலைக்கு போற வேலையா? எங்கடி போற? 100 நாள் வேலைக்கா? 100 நாள் வேலையில இல்லத்தே, பக்கத்து ஊர்ல ஏதோ வேலை இருக்குன்னு ராணி அக்கா இப்பத்தே போன் பண்ணி கூப்பிட்டாங்க. வயல்ல ஏதோ களவு வெட்டணுமாத்தே. வீட்ல சும்மா இருக்க மாட்டா வாளை இருக்கு. அங்க போறேன் இங்க போறேன்னு துள்ளி குதிச்சுக்கிட்டே கடப்பா வாளை இருக்கு. நீ எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக வேணாம். பேனை பாரு என் மகளுக்கு. எத்தே, அது நான் வாரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன் தே. ஆமா, கொள்ளாத வாக்கு, தெய்வ வாக்கு. போடி அங்கிட்டு வரலன்னு சொல்லிட்டு மூடிடி. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் முடியவே பிச்சு எடுத்துறேன் போல இருக்குமா. சீக்கிரமா பேனை பாருங்க, கடியா கடிக்குது. மருமகளே, என் மகன் எவ்வளவு அவதிப்படுறா, நீ பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருக்க. சீக்கிரமா பேனை பார்த்துட்டு அப்புறம் கூட போ மருமகளே. சரி தே. இந்த கிழட்டு மூதேவியும் பரட்ட ராதிகாவும் சேர்ந்துக்கிட்டு என்னை போடா படுத்துதுகளே. என்ன தலையா இல்ல பேன் குடோனா? இம்புட்டு பேனு இலையுது எப்பச்சி. கேட்டி ராதிகா, நல்ல மூக்க முட்டை தின்னுறீல, தலையை நல்லா பராமரிக்க வேணாமா? இப்படி ஆடி வச்சுக்கிறது. அண்ணி, நானும் பராமரிக்க தண்ணி செய்யறேன். பேன் எங்க இருந்துதான் வரதோ தெரியல அண்ணி. பேனு ஒவ்வொன்னும் மூட்டை பூச்சி சைஸ்ல எல்லாம் இருக்கு. எப்ப அத்தாடி, எத்தண்டி ஆத்தாடி சாத்தாடி. அண்ணி, பையன் நீ தலைய பிடிச்சு இழுக்காதீங்க, வலிக்குது.
ராதிகா ஈரும் பேணுமா அப்பி போய் கிடக்குமா? இப்படி உருவனாத்தாம உருவ முடியும். செத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பாட்டி ராதிகா பேன் இம்புட்டு தலையில வச்சுக்கிட்டு எப்படிதான் இருக்காளோ? ஆஹா, அண்ணி கை தலையில பட்ட உடனே அப்படியே சொக்குது. அப்படித்தான் நீ, அப்படித்தான் எல்லா பேனையும் எடுத்துருங்க. நீ முட்டை நல்லா தின்னு தின்னு பேனை சேகரிச்சு வச்சுட்டு நான் இப்ப எடுக்கணுமா? வேலைக்கு வேற ராணியக்கா சீக்கிரமா வர சொன்னாங்க. இவ வேற பேய் மாதிரி தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கா. சீக்கிரமா பேனை பார்த்துட்டு போவோம்.